வெல்கம் டு நிவின்ஸ் குக்கிங். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் காளான் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். பாருங்கள், காளான் பிரியாணி எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நான் இதில் கொடுத்துருக்கேன். ஓகேங்க, என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் பார்க்கலாம். 2 பேக்கெட் காளான் வாங்கி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேங்க. நெக்ஸ்ட்டு 4 ஆனியன் கிட்ட கட் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பட்டை, இலை, லவங்கம் போதுமான அளவு எடுத்துக்கோங்க. 3 தக்காளி கிட்ட கட் பண்ணி வச்சுருக்கேங்க. நெக்ஸ்ட்டு 3 பச்சை மிளகாவை நல்லா கீறி வச்சுருக்கேங்க. நெக்ஸ்ட்டு 1 லெமன் கிட்ட அரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1 கப் ஃபுல்லாக புதினா எடுத்துருக்கேங்க. நெக்ஸ்ட்டு 1 கப் ஃபுல்லாக கொத்தமல்லி. இதெல்லாம் யூஸ் பண்ணி பண்ணலாம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 3 ஸ்பூன் கிட்ட நெய் விட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பட்டை, லவங்கம், இலை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஆனியன் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டுட்டே இருங்க. கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் கலரி விட்டுட்டே இருங்க. கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்து நீங்கள் கலரி விட்டிங்கன்னா சீக்கிரமாக வதங்கிடும். அதுக்கப்புறமா என்ன பண்ணுங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க எண்ணெயிலேயே. பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டே இருங்க. அது பிரியாணிக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா வதக்குறீங்களோ எண்ணெயில் அவ்வளோவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கணுன்னா தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி சேர்த்து நல்லா கலரி விட்டுட்டே இருங்க. பாருங்கள், தக்காளியும் வெங்காயம் நல்லா வெந்துட்டுருக்குங்க. எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கு பாருங்கள். இந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், லெமன் ஜூஸை ஆட் பண்ணிக்கோங்க. லெமனோட டேஸ்ட்டு இதில் பட்டுச்சுன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இப்போது நெக்ஸ்ட்டு புதினாவை சேர்த்துக்கோங்க. புதினா சேர்த்துட்டு கொத்தமல்லியும் கூடவே சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலரி விட்டுங்க. நெக்ஸ்ட்டு மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாங்க. மஞ்சத்தூள் 1 ஸ்பூனு, சில்லி பவுடர் 1 ஸ்பூனு, ரெட் சில்லிங்க. நெக்ஸ்ட்டு கரம் மசாலா 1 ஸ்பூனு, பிரியாணி பவுடர் 2 ஸ்பூன் கிட்ட யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் காளான் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். காளான் எவ்வளோக்கு எவ்வளோ போடுறீங்களோ பிரியாணி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காங்க. நான் நிறைய காளான் யூஸ் பண்ணியிருக்கேன். 2 பேக்கெட் யூஸ் பண்ணியிருக்கேன். காளானை நல்லா கலரி விட்டுட்டே இருங்க. மசாலாலாம் அந்த காளான்குள்ளே நல்லா போகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ அந்த காரம், உப்பு எல்லாமே காளான்குள்ளே நல்லா இறங்கும். அந்தளவுக்கு காளானை நல்லா வேக வச்சுக்கோங்க. இந்த 1 கப்பில் ஃபுல்லாக நான் அரிசி எடுத்துருந்தேங்க. ஸோ 1.5 கப்பு தண்ணி கரெக்டாக இருக்கும். ஸோ 1 ஊற்றிட்டு இன்னும் ஒரு 1/2 கப்பு தண்ணி ஊற்றினா கரெக்டாக இருக்குங்க. தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் உப்பு, காரம், டேஸ்ட்டு இப்போவே பார்த்துக்கோங்க. உங்களுக்கு உப்பு தேவைன்னா நீங்கள் இந்த டைமில் சேர்த்துக்கலாம். காரம், உப்புலாம் இப்போ தான் நீங்கள் போட முடியும். அரிசி போட்டதுக்கப்புறமா நீங்கள் கலர்னிங்கன்னா அது உடைஞ்சிரும். இப்போ அரிசி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்ச மறந்துட்டேங்க. நிறைய பேர் மிளகாத்தூள் யூஸ் பண்ணுறாங்க பிரியாணிக்கு. அப்படி யூஸ் பண்ணுறாதீங்க. மிளகாத்தூள் யூஸ் பண்ணால் நல்லாவே இருக்காதுங்க. எப்போவுமே சில்லி பவுடர் யூஸ் பண்ணுங்கள். சில்லி பவுடர், கரம் மசாலா, பிரியாணி மசாலா இது மட்டும் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம்.
பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்குங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. கலான் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக கலான் பிரியாணி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே நீங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய். நிவின்ஸ் குக்கிங்கை இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து சேனலை ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். பை.